ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதரதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். செய்ய நினைத்ததொன்றும் தடைபடாது. ஆண்டுக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும். எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகம் வருகிறது. உண்மை சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு மலை கிராமம், அதில் ஒரு அன்பான ஒரு மூத்த பரிசுத்தவான் ஊழியம் செய்தார். நல்ல ஜபிக்கிறவர், நல்ல ஊழியம் செய்கிறவர். கிராமம், மலை கிராமம், ஒரு இன்டீரியர் வில்லேஜ். ஒரு நாள் அவருக்கு ரெகுலராக அவருடைய காலை ஜபம் 4 மணி, குடும்ப ஜபம் 5 மணி. 4 மணிக்கு ஜபிக்க எழுந்தபோது கர்த்தர் சொன்னார், மலையிலே இந்த இடத்துல போய் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. ஒரு ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, அந்த மலையில் வேலைக்கு விறகு வெட்ட போகிறவங்கெல்லாம் காலையில் 8 மணிக்கு போகிறதான் போவாங்க. மிருகங்கள் இருக்கும், ரொம்ப திக்கஸ்ட் ஃபாரஸ்ட். அதனால் அதுக்குள்ளே போய் நான் எப்படி பிரசங்கம் பண்ணேன்? ஆண்டவர் சொன்னல, நீ போய் ஊழியம் செய், என்னுடைய ஊழியத்தை செய். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னார், 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு சின்ன ஊழியமாக வெளியே போகிறேன் என்று. ஆண்டவர் குறிப்பிட்ட பகுதியிலே அப்படி போனால் அவருக்கு தெரிந்த பகுதி, பயம் ஒன்றுமில்லை. 1 மணி நேரங்கள் அவர் பிரசங்கத்தை ட்ராவல் பண்ணி 5 மணிக்கு பிரசங்கத்தை ஆரம்பித்து ஒரு டான் ப்ரீச்சிங் போல, சுவிசேஷ கூட்டம் போல பிரசங்கித்தார். எக்கோ, அவர் பேசுகிற எக்கோ மலையில் அடித்து திருப்பி வருது. காலையில் நிசப்தமான நேரம் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் சொன்னார், போ அப்படின்னார். 2வது நாளும் போய் பிரசங்கம் பண்ணார். 3வது நாளும் பிரசங்கம். 3வது நாள் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டாய், சந்தோஷம் என்று ஆண்டவர் பேசினார், உள் உணர்வை கொடுத்தார். இவர் அண்டையிலேருந்து ஆள ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் யாரையும் பார்க்கல, நான் பேசுனது எனக்கு திருப்பி கேட்டுச்சு, ஏன் இந்த காட்டில் பேச சொன்னீங்க? வருடங்கள் உருண்டோடிட்டு 20 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 60 வயதில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தாராம். கிட்டத்தட்ட 80 வயது இதுவரைக்கும் ஏன் என்ன பிரசங்கம் பண்ண வச்சிங்க அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் கேட்குறாரு, ஏன்னா சாகிறதுக்கு முந்தி இதனை அறியாமல் சாக மாட்டேன். இவருடைய 80 வயதில் இப்படி ஊழியங்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறது. தலைமுறைகளும் ஊழியம் செய்கிறார்கள். திடீரென்றவர் கேள்விப்படுகிறார், பக்கத்தில் சிட்டியில் ஒரு பெரிய கூட்டம், இப்போ நாகர்கோவிலில் ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயாவோ, அருமையான அண்ணன் மோகன் ஜிலாசரஸோ, அல்லது மிஷினரி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோ பிரசங்கித்தால் பெரிய கூட்டங்கள் போகாதா? அவங்கெல்லாம் கிறிஸ்டியன் செலிப்ரிட்டிஸில் தோத்தர் கண்டிப்பாக எல்லாரும் போவாங்கள்ல, மாஸ், பெரிய மாஸ் போகும். அது மாதிரி ஒரு பெரிய இளம் துடுக்கான ஊழியர் பிரசங்கிக்கிறார் என்று பயங்கர பேனர்ஸ், பயங்கர விளம்பரங்கள். நல்ல பாடுகிறார், நல்ல ஆராதிக்கிறார், சுகமளிக்கும் வல்லம் உண்டு, தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னு பெரிய கூட்டம். சபை மக்களும் போக ஆசைப்பட்டார்களாம். இவர் கடைசி நாள் சொன்னார், நான் வேன் பிடிச்சி போகலாம் வாங்கன்னு சொல்லி தன் மக்களை கூட்டிக் கொண்டு 25 கிலோமீட்டருக்கு அங்கே கூட்டத்து போனார். பெரிய கூட்டம். இவரை யாருக்கும் தெரியாது. ஸ்டேஜில் உட்கார வைப்பதற்கோ ஜெபம் பண்ண ஒரு இடம் கொடுப்பதற்கோ அவர் அறிமுகமானவர் அல்ல. பின்னால் உட்கார்ந்து கொண்டார். பாடல் முடிந்தது, கடைசி நாள் கூட்டம், ஆராதனை முடிந்தது, செய்தி வேளை வந்தது. அந்த இளம் ஊழியர் எழுப்பினார். இளம் ஊழியர் எழுப்பி சொன்னார், அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், கடைசி நாள் என்னுடைய அனுபவ சாட்சியோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார். இவர் ஆரம்பித்தார். இப்படி சொல்லி 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படி நண்பரோடு இணைந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன். நண்பர் என்னை ஏமாற்றினான். நான் பல லட்சங்கள் நான் கடனாளியை மாறிப்போனேன். கடன்களை அடைப்பதற்கு கடன் வாங்கி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தற்கொலை தான், சூசைட், அதுதான் என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்று அறிந்து என்னுடைய மனைவி பிள்ளைகளை, உடைய தாயார், ஒரு கிராமத்தில் நான் திருமணம் பண்ணியிருந்தேன். அந்த கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் எல்லாரும் எழும்புறதுக்கு முந்தி ஒரு கயிறு எடுத்துகிட்டு தூக்கு போட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு பின்னால், அது காட்டு பகுதி, தொடர்ந்து மலை, அங்கே யாரும் பார்க்காத ஒரு மரத்தில் கயிறு கட்டி துங்க நினைக்கும் போது சத்தம் கேட்டது, மனம் திரும்பு என்கிற வார்த்தை கேட்டது. நான் திருப்பி பார்த்தேன், யாரையும் காணவில்லை. பயந்து போனேன், யாரையும் நீ பார்க்கிறார்கள். சத்தம் கேட்டது, சாகிறவருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை, துன்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, நீ வாழ்வதை எல்லவோ கர்த்தர் விரும்புகிறார். நான் பயந்து போனேன், யாரையும் பார்த்து விட்டார்கள், வீட்டில் போய் சொல்லிடக்கூடாது. நான் கயிறு அப்படி போட்டுட்டு நான் இறங்கி ஓடி வந்து விட்டேன். 2வது நாள் இல்லை, முதல் நாள் பிரம்மையா இருக்கும், இல்லை விட்டுறக்கூடாது, சத்துருன்னு 2வது நாள் போனேன். 2வது நாள் 1 மணி நேரம் என் வாழ்க்கையே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நீ யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3வது நாள் போன போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது கிறிஸ்தவர்கள் சத்தம் போல அல்லவா தெரிகிறது என்று என் கிறிஸ்தவ நண்பனை அணுகினேன். என் பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அவன் தன் காரியங்களை சொன்னான். என்னை கர்த்தருக்குள் நடத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா.
ஆமென். எனக்குள்ள மனம் திரும்புதல் வந்தது, பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தேன், மறுபடியும் துணிந்து நான் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். 4 வருடத்திற்குள்ளாக அத்தனை கடன்களை அடைத்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவத்திலும் பொருளாதாரத்திலும் ஒரு செழிப்பை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. குறிப்பிட்ட காலம் வந்தபோது 4 ஆண்டுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆனால் ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைத்தார். சொல்லிட்டு சொன்னார், இந்த 16 ஆண்டுகளாய் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்துகிறார் என்று சொன்னபோது பின்னால் இருந்த வயதான தகப்பனார் ஏங்கி 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 அழ ஆரம்பித்தார். காரணம், இவர் சொன்ன அவருடைய மனைவியினுடைய ஊர் ஐயா ஊழிய செய்கிற அதே கிராமம். 20 வருடங்களுக்கு முன்பதாக ஐயா யாருக்கோ நான் பேசுறேன்னு நினைச்சார், அழுதார். அந்த ராத்திரி ஒருவேளை அந்த அதிகாலை நேரம் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய தேவ மனிதனை நான் இழந்திருப்பேன் என்று சொல்லி அவர் இறங்கின மேடையில் ஒரு சின்ன குழந்தையை போல மேடை பக்கத்தில் நின்றுட்டு அவர் கூட்டங்கள் முடிந்து இறங்கி வந்தபோது கட்டி அணைத்து சொன்னாரா, சோதர தம்பி, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அதிகாலை 3 நேரமும் பிரசங்கம் பண்ணது நான் தான்ப்பா, கர்த்தரை பிரசங்கம் பண்ண சொன்னார். அந்த ராத்திரி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். சில நேரம் கேட்ட செய்தி போல தான் தெரியும், வார்த்தை இதைத்தானே நாங்கள் தேவனுடைய வார்த்தை தான் பேச முடியும், ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் போகலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் தெரிந்த ஒரு பகுதியை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். 3-4 வசனங்கள். ஏசாயா 64 3-4 வசனங்கள். இடையில் எனக்கு வாசித்து உதவி செய்யுங்கள். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயிற்று. தேவனே, உமக்கு காத்திருவர்களுக்கு நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவிகளால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. 3ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிப்பீங்களா? சத்தமா வாசிங்க. ஆல் டுகெதர். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயிட்டு. ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சம்பவத்தில் இருக்கிறோம். ஒரு நல்ல ஸ்தாபனம், ஒரு நல்ல ஒரு பெரிய பரிசுத்த தலைமுறை. இந்த வருஷத்திலும் தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ தீர்மானம் இந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய கடமை மட்டும் நான் செய்கிறேன். நான் அப்பிரயோஜனமானவனப்பா. இந்த ராத்திரி வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும், சத்தம் மட்டும் என்னுடையதாக இருக்கட்டும், சத்தியம் நம்முடையதே. அல்லேலூயா. பவுல் பிரசங்கித்த போது சப்பானி நடந்தது போல, பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினது போல இந்த ராத்திரி வார்த்தையின் மூலம் வல்லமை வெளிப்படுவதாக, சகல தடைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உர்ரபா ஹஷபா அந்து நோடியாக்கே கேள்விக்கு பதில் வரட்டும். சில காயங்கள் ஆறுகிற நேரமாய் மாறட்டும். சில முடங்கி போனவர்கள் விழுந்து போனவர்கள் எழும்பி நிற்கிற நாளாயுத மாறட்டும். அப்பாவுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நேரிலே பார்க்கிறவர்களோடும் கர்த்தர் பேசும் பேசும் பேசும். ஹல்லேலூயா. அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வேதாகமத்தின் 66 புஸ்தகத்தில் ஏசாயா மிக முக்கியமான புஸ்தகம். இயேசு பிறப்பதற்கு 800 வருடத்திற்கு முன்பதாக கிட்டத்தட்ட எழுதப்பட்டது. பைபிள்ல பாத்தீங்கன்னா 66 புஸ்தகம், ஏசாயாவில் 66 அதிகாரம். ஏசாயா அப்படின்னா வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம், the gospel of Old Testament. ஏன் சுவிசேஷம்? what is the gospel? இயேசுவின் பிறப்பிலிருந்து இயேசுவின் வருகை வரையிலும் முழுவதையும் இயேசுவை குறித்து சொல்லுகிறது சுவிசேஷம். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முந்தையே இயேசுவின் பெயர், இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் ஊழியம், இயேசுவின் பாடு மரணங்கள், ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ சாட்சி, பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, இதை குறித்து மிக தெளிவாய் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசினார். நீங்க புதிய ஏற்பாட்டில் படிச்சு பாருங்க, தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை
சினகாவிலே ஒரு ஜெப ஆலயத்திலே போய் பிரசங்கித்த போது தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்த காரியத்தை ஏசாயாவில் வாசித்து உட்கார்ந்தார் என்று வாசிக்க முடியும். ஓகே, குட். இதான் ஏசாயா. குறிப்பாக இந்த 64ஆம் அதிகாரம் என்ன, பின் நாட்களில் சபை ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. அதை சரியாய் புரிந்து கொண்டால் 2 பிரிக்கணும். 1 முதல் 8 வரை முதல் பகுதியும், 1 முதல் 8 வரை முதல் பகுதியும், இரண்டாவது 9, 10, 11, 12 இரண்டாவது பகுதியும். இதுல ஒரு பகுதி என்னை கேட்க போகிறோம். என்ன ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. என்னை கவனிங்க, listen to me. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை வளர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை உயர்ந்தது ஜெபத்தில், ஆதி திருச்சபை வல்லமை பெற்றது ஜெபத்தில், ஆதி திருச்சபை ஊழியர்கள், ஆதி திருச்சபையில் ஊழியர்கள் பயன்பட்டது ஜெபத்தில். ஹல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். முதல் பகுதியை, இரண்டாவது பகுதி சொன்னா மனதுயரங்களில் சபை ஜெபிக்கிறது. முதல் பகுதி தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கிறது. வாழ்க்கையில ஜெபம் இருக்குமானால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஒரு தெளிவான, ஒரு எளிமையான பகுதி அந்த ராத்திரி உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரோடு கர்த்தர் பேச போகிறார். ஜெபம் சாதாரணமானது அல்ல. ஆயிரங்களை சொல்லலாம். ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனமணுகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனமணுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறான். ஜெபிக்கிறவன் தேவனோடு ரகசியங்களை சொல்லுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை சொல்லுகிறார். ஜெபமே ஜெயம், ஜெயமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். தரம செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்ய முடியாத ஜெபம் செய்யும், அறிவு செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில ஜெபிக்கிறவர் மரிக்கலாம், ஜெபம் மரிக்காது. ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான். ஜெபம் நல்ல ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த தேங்க்யூ சபை ஜெபிக்கிறது. ஜெபிக்கிறது. எப்படி ஜெபம் பண்ணுனாங்க நல்ல கவனிங்க. இந்த 3ஆம் வசனத்தை நல்ல கவனிங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. என்னை கவனிக்கிறீங்களா? லிசன் டு மீ. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. நாங்க புது வருடத்தில் ஆராதனையில வாசிப்போம்ல, சங்கீதம் 65:5 அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிற ஆண்டவர். வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 65:5 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன். எப்படி சொல்லுங்க? தேவன் எப்படி சொல்லுகிறவர்? இயேசு யார்? உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற தெய்வம் இயேசு யார்? பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். Glory to God. Hallelujah. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். கவனிங்க எப்படி ஜெபம் பண்றாங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. 3 அனுபவங்கள். என்னை கவனிக்கிறீங்களா? வந்து பாருங்களேன். 3 அனுபவங்கள். 1, நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, நான் எதிர்பார்த்தேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் வேலையில், வியாபாரத்தில், தொழிலில் நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கண்ணீரோடு எதிர்பார்த்தேன், உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், ஜெபத்தோடு எதிர்பார்த்தேன், விசுவாசத்தோடு எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் நம்பிக்கை உள்ளவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்களேன். Praise the Lord. God is good. எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். Hallelujah. Glory. வாசிக்கிறீங்களா? ரொம்ப அருமையான வார்த்தை இல்ல? எரேமியா முன்னாளுக்கும் வாசித்தீங்கன்னா எனக்கு கேட்கும். மைக் ஒன்று கொடுங்களா வாசிக்கிறவங்களுக்கு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11 வாசிக்க பார்க்கலாம். மைக்ல வாசிங்கம்மா. யாராவது வாசித்தீங்கன்னா. நீங்கள்
எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, எதிர்பார்த்த முடிவை தருகிற கர்த்தர். சில மனிதனால் எதிர்பார்த்த முடிவை தர முடியாது, சில உறவுகளால் எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியாது, அரசியல்வாதிகளால் எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியாது, அதிகாரிகளால் எதிர்பார்த்த முடிவை தர முடியாது. எல்லா மகான்களும் மரித்தவர்களே, எல்லா மகாத்மாக்களும் மரித்தவர்களே. நீங்களும் மரணத்துக்குட்பட்டவர்கள், நானும் மரணத்துக்குட்பட்டவன். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு. Jesus is a living God. மரித்தவர்கள் மரித்த வண்ணமாயிருக்கிறார்கள். கல்லறை மாத்திரம் தான் பார்க்க முடியும். ஆனால் திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை, அது அப்பன் இயேசுவின் கல்லறை. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive today. Jesus is a living God. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். உலகத்தில் சவால் விட்ட ஒரு தெய்வம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். லெசன் இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் செய்தார். ஒரு அனுபவம், the first experience. இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, இதுதான் சாட்சி. எல்லாரும் சொல்ல முடியும், எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. என் பேர் சாமுவேல் ஜெப்ராஜ். ஏன் எனக்கு ஜெப்ராஜின் பெயர் வச்சாங்க? என் குடும்ப எண்ணிக்கையில் பெரிய குடும்பம். எனக்கு 7 சகோதரிகள். கடந்த வருஷம் தான் என்னுடைய தாயார் மரித்தார்கள். மரிக்கும் போது என் தாயாருக்கு 92 வயது. கடந்த வருஷம் விசுவாச ஒரு வீராங்கனை. அப்போ கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு முன்னால, 55 வருஷத்துக்கு முந்தைய எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க. எப்படி? எனக்கு 7 பெண் குழந்தைகள், உலகம்லாம் நிந்திக்குது, ஒரு பையனை நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆண் மகனை கிடைத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் 8வது பிறந்தேன். ஆனால் எனக்கு ஜெப்ராஜின் பெயர் வச்சாங்க. ஆண்டவர் நல்லவர். அவங்க எதிர்பார்த்தது போல காலங்கள் வந்த போது கர்த்தர் அபிஷேகித்தார், என்னை ரட்சித்தார், என்னை ஊழியக்காரனாய் மாற்றினார், ஊழிய அழைப்பை தந்தார். என் தாயின் கண் முன்பாகவே ஹல்லேலூயா எங்களுடைய தலைமுறைகளும் ஊழியம் செய்ய வைத்தார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர். என்ன ஒரு அனுபவம். another one experience. listen to me. கவனிங்கள் என்னை. நான் எதிர்பார்த்தேன், நடக்கல. விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்கள் சில நேரம் தேவ மக்களாக இருக்கலாம். நான் எதிர்பார்த்தேன், நடக்கல. சில வருஷங்களா நடக்கல, சில மாதம் நடக்கல. ஏன்? கேள்விக்கு மேலே கேள்வி. வாசிக்கிறீங்களா? புலம்பல் எழுதின புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். புலம்பல், Lamentation chapter 4 verse 17. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். புலம்பல் 4:17. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்திருந்ததினாலே. கவனிங்க, அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? இன்னும் எங்களுக்கு சகாயம் என்றால் உதவி, சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்து கொண்டிருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. இன்னும் எங்களுக்கு சகாயம், இன்னும் எங்களுக்கு உதவி வரும் என்று வீணாய் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயிட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அழுது 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 என் கண்ணெல்லாம் என்ன செஞ்சுட்டு பூத்து போயிட்டு. என்ன? எங்களுக்கு என்ன கிடைக்கல? சகாயம் கிடைக்கல. முதல் அனுபவம் என்ன? எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இரண்டாவது அனுபவம் என்ன? எதிர்பார்த்தேன், இன்னும் உதவி வரல. வரல. ஏன் வரல? கவனிங்கம்மா. ஆண்டவர் செவி கொடுக்காத தேவனா? பதில் தராத தேவனா? தோத்திரம். ஹல்லேலூயா. தோத்திரம். பார்க்கிற மரமோ கல்லோ மண்ணோ அல்ல, அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் பதில் வரவில்லை? அதிலே அர்த்தம் இருக்கிறது. பின்னால வாசிங்க. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எப்படி 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 சொல்லுங்க. என்ன? எங்களுக்கு சகாயம் வரும் என்று வீணா எதிர்பார்த்து இருந்ததனால் என் கண்ணு பூத்து போச்சு. ஏன் கிடைக்கல தெரியுமா? ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். உறவினர்கள் நல்லவர்கள், பெற்றோர் நல்லவர்கள், பிள்ளைகள் நல்லவர்கள், கணவன் நல்லவன், மனைவி நல்லவள். உங்கள் எதிர்பார்ப்பு யாரா இருக்க வேண்டும்? வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். Keep looking to Jesus. Hallelujah. எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். மனிதனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதனாலும் மனிதன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாட்களில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். உடைய எண்ணம் யார்? உடைய எதிர்பார்ப்பு யாராயிருக்கிறது? தோத்திரம். சாதாரண பறவைகள், சாதாரண மிருகங்கள், நீர்வாழ் மிருகங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் ஆகாரம் எடுத்தா வாயை திறந்தா போதும், டன் கணக்கில் மீன் உள்ள போயிரும். திமிங்கலம், அதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, கடலிலே நீர் விளையாடும்படி உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்றவேளை நீர் ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகளுமே நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும், உடைய கையை திறக்க அவைகள் ஆகாரத்தினால் திருப்தி அடையும். அல்லேலூயா. வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும்பா. அல்லேலூயா. அப்ப நம்பர் 2, எதிர்பார்த்தேன், எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் தெரியுமா? நான் எதிர்பார்த்தது யார் தெரியுமா? மனிதனை. மனிதன். இன்றைக்கு ராத்திரி மனிதனை நேசிகள், மனிதனை கனம் பண்ணுங்கள், மனிதனை அன்பு கூறுங்கள், மனிதனோட ஐக்கியம் வையுங்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள், எந்த மனிதனும் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத சந்தர்ப்பம் வரும். உங்கள் எதிர்பார்ப்பு மனிதன் அல்ல, கர்த்தர். நீங்க கர்த்தரை எதிர்பார்கள், யாரை கொண்டாகிலும் அனுப்புவார். எலியாவுக்கு காகத்தை அனுப்பின கர்த்தர், எலியாவுக்கு சாரிபாத் உதவி அனுப்பின கர்த்தர். இனி கர்த்தரை பார்த்தால் யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அவரை கொண்டு கர்த்தர் செய்வார். ஓகே. மூன்றாவது, ரெண்டையும் அப்படி கொஞ்சம் விட்டுருங்க. ஒன்று, எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். 2, எதிர்பார்த்தேன், இன்னும் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் கிடைக்கல? மனுஷனை பார்த்துட்டு இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் தவறு பண்ணிட்டேன், என்ன உண்மை எதிர்பார்ப்பேன்னு சொல்லுங்க. கட்டாயம் அந்த ராத்திரியே கர்த்தர் செய்வார். மூன்றாவது அருமையான வார்த்தை தியானிக்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறப்பதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத. வாலிபர்களே சொல்லுங்கள், நாங்கள் எதிர்பார்த்திராத. பெற்றோரை சொல்லுங்கள், நாங்கள் எதிர்பார்த்திராத. திரளாய் கூடியிருக்கிற திருச்சபையை சொல்லுங்கள், நாங்கள் எதிர்பார்த்திராத. அல்லேலூயா. பெரிய காரியங்களை, அப்படித்தானே, பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை செய்கிற ஆண்டவர். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், எதிர்பாராத காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வில் இனி எதிர்பாராத காரியம் நடக்க போகிறது. இந்த கன்வென்ஷன் இஸ் நாட் ஃபார்மாலிட்டி. உன் வாழ்வில் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதிர்பாராத காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர். இந்த ஊழியத்தில் எதிர்பாராத காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. நீ வெட்கப்படுகிறதில்லை. எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதி, ஒரு அதிகாரத்தை சற்று தியானித்து, தியானத்துக்கு ஆதரவாய் முன்னிறுத்தி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நிவர்த்தி செய்ய போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மிக தெரிந்த பகுதி, எனக்கு ரொம்ப பிடித்த பகுதியாய் கர்த்தர் சில வருடங்களாய் இதை மாற்றி போட்டார். ஆமென். அல்லேலூயா. தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்ற உடனே என்னுடைய மனக்கண் முன்பாக வர வேண்டியது என்ன? 40 வயதுடைய ஒரு தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்தே ஒரு சப்பானியான, நடக்க முடியாத முடமான ஒரு மனிதன் எருசலேம் தேவாலயத்தில் அலங்கார வாசல்ல கொண்டு அவன் ஃபேமிலி வைக்கிறாங்க. அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். 40 வயது. எத்தனை வருஷம் உட்கார்ந்து தெரியல. 40 வயது வரை ரொம்ப வருஷமா உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா. ஆனா பேதுரு யோவானும் ஜெப நேரத்தில் வருகிறார்கள். அவனை தூக்கி விட்டார்கள். அவன் எழும்பினான். இதான் சரித்திரம். அவன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த இவனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி இந்த ராத்திரி கொஞ்சம் பார்க்க போறோம். இல்ல சார், என்ன கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போலாம். அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஒரே உலகத்தில் ஒரே ஒரு யூதருடைய பெரிய ஆலயம் அது எருசலேம் இருந்தது அன்றைக்கு. மற்றபடி சின்ன சின்ன சினகா என்று சொல்கிற ஜெப அறைகள் இருந்தது. ஒரே ஒரு பெரிய தேவனுடைய ஆலயம் அது எருசலேம்ல. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஒரே ஒரு பெரிய ஆலயம் எருசலேம்ல இருந்தது. ஜஸ்ட் லிசன் டு மீ. ஆண்டவருக்கு தோத்திரம். சின்ன சின்ன ஜெப அறைகள் இருந்தது.
அங்கே பண்டிகைகள், பலிகள் எல்லாம் நடக்கும், ஜெபங்கள் நடக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். ஒரு 3 கூட்டத்தை பார்க்க முடியும். ஒன்று வழக்கமாய் போய் வருகிற கூட்டம், பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, வழக்கமா போற வர கூட்டம். என்னோட தேவைகளுக்காக மட்டும். இன்னைக்கும் சில கூட்டம் அப்படித்தான் இருக்கும். பழக்கமா போவாங்க, கிறிஸ்மஸ் போவாங்க, நியூ இயர் போவாங்க, சண்டே சர்வீஸ் போவாங்க. எதுக்கு போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பழக்க வழக்கமா போவாங்க. எங்க தாத்தா போனாங்க, எங்க அப்பா போனாங்க, எங்க அம்மா போனாங்க, நானும் போறேன், நான் ஐ எம் a கிறிஸ்டியன், அதனால கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. அந்த 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 பேழையில அந்த காகம் போக்குவரத்து மாதிரி இருந்தில்ல, அப்படி ஒரு கூட்டம் வழக்கமா போயிட்டு வருவாங்க. இன்னொரு கூட்டம் தேவைகளுக்காக மட்டும். அற்புதம் நடக்காதா, வியாதி குணமாகாதா, பிசாசு போகாதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, தடை மாறாதா, தேவைகள் கருதி போகிற ஒரு கூட்டம். இது 2 கூட்டம். ஒன்று பண்டிகை பலிகள் பழக்க வழக்கமான ஒரு கூட்டம். என்ன ஒரு கூட்டம்? தேவை கருதி. தேவை கருதி. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா தேவைக்காக மட்டும் கடவுளை தேடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவங்களா இருப்போம்னு வேதம் சொல்லுது. ரைட்? ஆனா இங்க பேதுரு யோவான் இவங்கள மாதிரி கிடையாது. இது பழக்க வழக்கமா போற கூட்டமும் இல்ல, தேவைக்காக போகிற கூட்டம் இல்ல. இவங்க ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு போனாங்க. இன்னைக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியமா இருக்குது. குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், ஊழியத்துக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரர்களுக்கு தேவை ஜெபம், வாலிபர்களுக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம், சிறியவர்களுக்கு தேவை ஜெபம். ஹல்லேலூயா. அரசியலுக்கு தேவை ஜெபம், அதிகாரிக்கு தேவை ஜெபம். இன்றைக்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். ஜெபிக்கிற மனுஷன் அவர் நம்புகிறார், ஜெபிக்கிற குடும்பத்தை அவர் நம்புகிறார், ஜெபிக்கிற தேசத்தை அவர் நம்புகிறார். ஜெபிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜெபிக்கிற குடும்பம், தேசம், சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். ஜெபிக்க பேதுரு யோவானும் தேவாலயத்து போறாங்க. உங்க ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். நல்லா கவனிங்கம்மா. குடும்ப ஜெபம் கட்டாயம் இருக்கணும், தனி ஜெபம் கட்டாயம். ஏதோ சர்ச்சில் ஜெபம் பண்றதுல திருப்தி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். திருப்தி அடையாதீர்கள். அதிகாலை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், இரவு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். உங்களுடைய ஜெபம் சக்சஸா இருக்க 3 காரியத்தை சொல்றேன். ஒன்று, ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கோம், காலையில் 8 to 9. மத்தியான சாப்பாடுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கோம், வேலைக்கு போறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோம். ரைட்? ஒரு தொழில் செய்யறதுக்கு டைம் வச்சிருக்கோம், தூங்குறதுக்கு டைம் வச்சிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ண போறதுக்கு டைம் வச்சிருக்கோம். நிறைய விஷயத்துல நிறைய காரியங்களுக்கு டைம் வச்சிருக்கிறோம். ஆனா ஜெபத்துக்கு டைம் வச்சிருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? இது எங்க அப்பா ஜெபம் பண்ற நேரம், பிள்ளைகளுக்கு தெரியணும். இது எங்க அம்மா ஜெபம் பண்ற நேரம், பிள்ளைகளுக்கு தெரியணும். பெற்றோருக்கு தெரியணும், இது என் பிள்ளைகள் ஜெபிக்கிற நேரம். வைஃபுக்கு தெரியணும், இது என் கணவன் ஜெபிக்கிற நேரம். கணவனுக்கு தெரியணும், இது என் மனைவி ஜெபிக்கிற நேரம். ரட்சிக்கப்படாத உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும், இது இவங்க ஜெபிக்கிற நேரம். உங்க ஜெப நேரம் மற்றவர்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தேகம், சம்திங் ராங். உங்களுடைய ஜெப நேரம் எல்லாம் தெரியுது. நீங்க ஸ்கூலுக்கு போற நேரம் தெரியுது, நீங்க காலேஜ் போற நேரம் தெரியுது, நீங்க பிசினஸ் போற நேரம் தெரியுது, நீங்க அவுட்டிங் போற தெரியுது. ஏன் ஜெப நேரம் தெரியல? இன்னைக்கு ஜெபத்து முக்கியத்துவம் இல்லை. இன்னைக்கு தவறான உபதேசங்கள் ரொம்ப மலிஞ்சிருச்சு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மலிஞ்சா சந்தையில வந்துடும். ஹலோ, ஆப்பிள் 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கும் போது சந்தைக்கு வராது. இப்போ 100 ரூபா 120 ரூபா விற்கல. அங்கங்க வண்டியில சத்தம் கேக்குது, ஆப்பிள் 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 1 கிலோ 120 ரூபா. என்ன மலிஞ்சா சந்தைக்கு வந்துடும்ல. இன்னைக்கு நிறைய துரு உபதேசங்களும் ஆராதனை என்கிற போர்வையில ஆட்டம் பாட்டமும், ஹலோ, செழிப்புங்கிற பார்வையிலும் தவறான உபதேசங்களும் மலிந்து சந்தைக்கு வந்து தாண்டவமாடுகிற காலங்கள் இது. இன்னைக்கு ஜெபம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏமா பால்ல தண்ணி கலந்திருக்கா கலக்கலையா மீட்டர் போட்டா தெரியும். ஹலோ, இது தங்கத்துல இது பித்தளையா செம்பா ஒரு ஆசிட் ஊத்தினா தெரிஞ்சு போகும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவன் துருபதேசக்காரன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கள்ள உபதேசக்காரனை கண்டுபிடிச்சிடலாம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவன் வார்த்தையில ஜெபங்கிற வார்த்தை வராது, அவன் வாழ்க்கையில ஜெபம் இருக்காது. யார் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ 100க்கு 100 சொல்லலாம், இவன் கல்ட்டு, இவன் கள்ள உபதேசி. அல்லேலூயா. இயேசுநாதர் ஜெபம் பண்ணார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார், ராத்திரி போய் ஜெபித்தார். தனி ஜெபத்திற்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, உபவாச ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, அதிகாலை ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, முழு இரவு ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, குழு ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, 40 நாள் தொடர் உபவாச ஜெபத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. தலையிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆளாத ஜெபம் பண்ணாதெல்லாம் பேசுவாங்க, ஏமாந்து போயிடாதுங்க. நல்லது, நேரில் பார்க்கறது நல்லது, தோத்துறோம். நேரில் எல்லாம் நல்லது. ஆனா இப்போ நிறைய வாந்தி, யூடியூப் வாந்தி, வாட்ஸ்அப் வாந்தி, எல்லா யூடியூப்பும் வாட்ஸ்அப்பும் பார்த்து நாசமா போயிடாதுங்க.
ஆமா, அவ்வளவு துருபதேசமும் இன்னைக்கு நிறைய கிடக்கு. இதே மாதிரி நல்ல உபதேசங்கள் கொஞ்சம் வந்துச்சுன்னா 10% நல்லது வருதுன்னா 90% அவ்வளவு தவறான உபதேசங்கள் கேட்டு கேட்டு சிலர் குழம்பி போனாக. கவனம். நல்ல திருச்சபை, நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியங்கள், ஆண்டவர் தந்த நல்ல ஸ்தாபனங்களுக்கு ஆண்டவரை தோத்திரம் பண்றேன். கர்த்தருக்கு தோத்திரம். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்கள். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஜெபிக்க தூண்டாத, ஜெபிக்க வைக்காத ஊழியங்கள் அல்ல, திருச்சபைகள் அல்ல. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் மனிதனே அல்ல. ஒரு மனிதன் உயிர் வாழ எப்படி சுவாசம் அவசியமோ, கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக மிக மேன்மையானது ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஜெப நேரம் திட்டமிடுங்கள். 5 மணி இது என் ஜெப நேரம், ராத்திரி 9 மணி என் ஜெப நேரம், திட்டமிடுங்கள். ரெண்டாவது, ஜெபிக்கிற ஒரு இடம், ஒரு பாய் போட இடம் இருந்தா போதும். அந்த இடத்துக்கு போனோடனே அந்த அட்மாஸ்பியர் மாறும், அந்த உங்க பிரேயர் மூட் வந்துடும். இது ஜெபிக்கிற இடம் என்று ஒன்றை ஸ்பெசிபிக்கா வைங்க. ரெண்டாவது, மூன்றாவது, ஜெபிக்கிறதற்கு சில பொருள்களை வைத்துக் கொள்ளுங்கள், செல்போனை தவிர. ஹலோ, என்ன ஒரு நாளும் கூப்பிடாத அக்கா அன்னைக்கு தான் கூப்பிடுவா. இன்னைக்கு நீங்க உபவாசம் நினைச்சல அன்னைக்கு தான் கூப்பிடுவா. சோலி முடிஞ்சு ஜெபம். செல்போனை தவிர எல்லாம் கூட்டிட்டு போங்க. என்னெல்லாம் கொண்டு போகணும் தெரியுமா? பைபிள் கொண்டு போங்க, பாட்டு புக் கொண்டு போங்க, டைரி கொண்டு போங்க, ஜெபக்குறி புத்தகம் கொண்டு போங்க, உங்க பேனை வச்சுக்கிடுங்க, நல்லா ஜெபிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, செய்திக்குள்ள போலாமா? என்ன நடந்தது? வாசித்தம் அல்லவா? எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன், வேகமாய் போகிறேன். எதிர்பாராத காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்துராத, நீங்க சொல்ல போறீங்க, வருகிற மாதத்துல சொல்ல போறீங்க, வருகிற ஆண்டுல சொல்ல போறீங்க, ஊழியத்துல சொல்ல போறீங்க, குடும்பத்துல சொல்ல போறீங்க. நாங்க எதிர்பார்க்கல, என் கற்பனையில கூட நினைக்கல. நான் சொல்ல முடியும், ஆயிரங்களை சொல்ல முடியும். நான் பெரிய கல்வி தகுதி உள்ளவன் அல்ல, நான் பிறந்த போது பெரிய பணக்கார சந்ததியில் பிறந்தவன் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது நான் சொல்லுகிற காரியம் இவை ஒன்றும் நான் எதிர்பார்த்ததல்ல, எதிர்பாராமல் என் வாழ்வில் தேவன் தந்தது. குடும்பத்தை பத்தி சொல்ல முடியும், பொருளாதாரத்தை பத்தி சொல்ல முடியும், ஊழியத்தை பயன்படுத்தின விதங்களை குறித்து சொல்ல முடியும். நான் எதிர்பார்த்தவைகள் அல்ல. ஆமென். நான் எதிர்பார்க்கல, எதிர்பாராம கர்த்தர் செய்தார். நீங்க சொல்ல போறீங்க, என்ன நடந்தது? கவனிங்க. பேதுரு யோவான் ஜெபம் பண்ண போறாங்க. அப்பொழுது தாயின் வயிற்றில இருந்து பிறந்த சப்பானி ஒரு மனிதனை தோத்திரம் தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டில வைப்பார்கள். அவன் ஆலயத்துக்குள்ள போறவங்க பிச்சை கேட்பான். தமிழ்ல 2 வார்த்தை சொல்லுவாங்க, தெரியுமா அந்த வார்த்தை உங்களுக்கு? ஒட்டுண்ணி, சாருண்ணி. படிச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இவன் இந்த சர்ச்சை ஒட்டி வாழ்ற ஒட்டுண்ணி, இவன் பிச்சை எடுக்கிறான் பத்தியா, இந்த பிச்சையை சார்ந்து வாழ்ந்த இவன் குடும்பம் சாருண்ணி. தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கலையோ? இவன் இந்த கோயிலையே ஒட்டி வாழ்ற ஒட்டுண்ணி, இவன் பிச்சை எடுக்கிறான்ல, இவன் தர்மத்தை சார்ந்து வாழ்ற சாருண்ணி அவன் குடும்பம். பயலுக்கு 40 வயசு ஆயிட்டு, பாவம், தோத்துறோம். அவன் கொண்டு சம்பாத்தி மணி போடுறான், அந்த வீடு சாப்பிடுது, பாவம்னு இறக்கப்பட்டு கொடுப்பாங்க. எனக்கு அப்படி இறக்க உண்டு. ஏழைகளை பார்த்து, ஏன்னா வறுமை எனக்கு தெரியும், வஸ்திரம் இல்லைங்கிற வறுமை எனக்கு தெரியும், சாப்பாடு இல்லைங்கிற கடைகோடி எனக்கு தெரியும். அதனால ஏழை அப்படின்னா கை நீட்டினா என்னால ஏண்ட உன்னை கொடுக்காம நான் திருமணதே இல்லை. அல்லேலூயா. கட்டாயம் இருந்தா நான் செய்திருவேன், ஏன்னா வறுமையினுடைய கடைகோடி எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, இவன் அப்படி உட்கார்ந்து இருக்கிற, இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. இறக்கப்பட்டு எல்லாரும் செய்வாங்கல்ல, ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தம் நாம மகிமைப்படும். நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சில நபரை என்னை பார்த்தவுடனே நிற்பாங்க, வாய் பேசாதவங்க, கஷ்டப்பட்டவங்க. என்னால் ஏந்ததை கொடுப்பேன், ஒரு டீ குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ என்னால் ஏந்ததை கொடுப்பேன், கட்டாயம் செய்வேன். என்ன நல்லா வச்சிருக்காருல்ல, அவன் பாவம் அல்லவா, அது இறக்க சிந்தை எல்லாருக்கும் வரணும். ஆமீன் சொல்லுங்க. ஏழைகளை அற்பமா பேசாதுங்க. யாரைய பார்த்து, ஏழைகளை பார்த்து உனக்கு கண்ணு இருக்குல்ல, காது இருக்குல்ல, விளைச்சு சாப்பிட வேண்டியதான்னு பேசாதுங்க. அப்படின்னா அப்படி பேசுனா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்கள்கிட்ட பிச்சை கேட்டவன் பிச்சைக்காரன், கொடுக்க முடியாம நீங்க டிஸ்கஸ் பண்ணவங்க நீங்க தம்மக்காரங்க, 2ல யார் வேறுனு மனம் திரும்புங்க. அவன் மான மரியாதை சூடு சொரணம் இல்லாமலாம் கை நீட்டுறான். 10 ரூபா போட முடிஞ்சா போடணும், சும்மா பேசக்கூடாது. ரைட்? ஓகே, குட். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு. ஓகே, குட். முதல் செய்திக்குள்ள போலாம். இப்படி பல வருடங்கள் உருண்டோகிறது. இன்னைக்கு பேதுரு யோவானும் ஜெப வேளைக்கு வராக. யாரை கர்த்தர் பயன்படுத்துவார் தெரியுமா? ஜெபிக்கிறவங்கள. யார் மூலம் சில அற்புத அடையாளம் நடக்கிறோமா? ஜெபிக்கிறவங்க மூலம் தான். ஹல்லேலூயா. யார் பதிவு செய்யப்படுவார்கள்? வருஷம் 2000 சில்லற வருஷம் ஆச்சு, வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா சரித்திரத்துல நீங்க பதிவு செய்யப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்துல பதிவு செய்யப்படும். திரும்ப திரும்ப நான் இந்த ராத்திரி அதை பதிவு செய்கிறேன். குட். இவங்க தூரத்துல வரும்போது அவன் பார்க்கிறான். ஏன்னா நிறைய பேர் பார்த்திருப்பான்ல,
சர்ச்சைக்கு எவ்வளவு பேர் பெரிய எருசலேம் ஆலயம் அல்லவா, எத்தனை லட்சக்கணக்கான மகன்கள் வருவார்கள். பாவம் நடக்க முடியல, இறக்கப்பட்டு கொடுப்பாங்கல்ல, இறக்கப்பட்டு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறான். புதுசா பார்த்தா இன்னைக்கு பாஸ்டர் 2 பேர் வராக, பேதுரு யோவான் வராக. தூரத்தில் வரும்போதே இவன் பார்க்கிறான், ஏதோ கிடைக்கும்னு சொல்லி அவங்களை உற்று பார்த்தான். அவர்கள் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருன்றார்கள். தோத்துறோம். அவங்க என்ன பதில் சொன்னாங்க? வெள்ளியும் பொண்ணும் ஏன்ட்ட இல்ல. ஹலோ, உண்மையா சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணு ஏன்ட்ட இல்ல. சத்தமா சொல்லுங்கம்மா. வெள்ளி அன்னைக்குள்ள பண மதிப்பு, பொன் அன்னைக்குள்ள பண மதிப்பு. வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா ஏன்ட்ட உள்ளது உனக்கு தாரேன். நசரேயனான இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட. ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு இருந்த அப்போஸ்தல காலத்திலே உண்மையான ஊழியர்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஆனால் செத்தவனை தோத்திர உயிரோடு எழுப்புகிறதற்கும் வியாதிகளை குணமாக்குற வரமும் இருந்தது. அதனால உண்மையாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற தேவ மக்களுக்கு வெள்ளியும் பொண்ணு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தோத்திர கர்த்தர் தந்த கிருபை வரங்கள் போதும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். வெள்ளி பொண்ணு போட்டா தான் நான் நிற்பேன் அப்படின்னா அது ஆணவத்தை குறிக்கிறது. ஆண்டவருக்கு தோத்திரம். ஓகே, குட். ஊழியர்களை பார்த்து குறிப்பாக பதிவு செய்கிறேன். வெரி குட். அவன் எதாயிலும் கிடைக்கும்னு பார்க்கிறான். இதை விட எது கிடைக்க போகுதுன்னு பார்த்த போது டக்குன்னு சொன்னாங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லி கிட்ட வந்து தூக்கி விட்ட போது அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்கு போயிட்டான். நம்பர் 1 கவனிங்க. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமா சொந்தத்தில் இவ்வளவு பேரை பார்த்திருப்பான், நண்பர்கள் இவ்வளவு பேரை பார்த்திருப்பான். இந்த திருச்சபைக்கு இந்த 40 வயசு வரைக்கும் எத்தனை பேர் வருத்து போக்குமாறு பார்த்திருப்பான். ஒரு நபர் இப்படி செய்ததில்லை. வேணா நிறைய பணம் கொடுத்திருப்பாங்க, வேணா ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருப்பாங்க, வேணா சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா முதல் முறையா அவன் வாழ்க்கையில ஒரு சந்திப்பு, முதல் முறையா ஒரு வாழ்க்கையில ஒரு உறவு, முதல் முறையா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஐக்கியம். நீங்க திரும்ப உங்களை ரிவைஸ் பண்றேன். அவன் வீட்டில இருந்து கிளம்பும் போது, வீட்டில இருந்து அவனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது, இன்னைக்கு நான் நடப்பேன் அவனுக்கு தெரியுமா? என்ன பேச மாட்டேங்க, இன்னைக்கு நீ வந்து பேசுவேனே தெரியாது இன்னைக்குகளோ. உங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நானும் வரும்போது ஆண்மணி பார்த்தா தான் தம்பி துதி டேனி பாடிட்டு இருக்காப்புல, எனக்கும் துதி வரான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, தோத்துறோம். ராபர்ட் வரான்னு தெரியாது. வந்து பார்த்தோன்னே தம்பி ராபர்ட் பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, கம் ஆன் லிசன் டு மீ. அவனுக்கு வீட்டில இருந்து வரும்போது தெரியாது. கம் ஆன் லிசன். இன்னைக்கு இப்படி ஒருத்தர் வருவாங்க, அவன் பிச்சை எடுக்க தான் போறான், நடக்க முடியாது. பாத்ரூம் போனவனால முடியாது. அவனை சுயமா அவனால நடக்க முடியாது. தூக்கிட்டு போன தூக்கிட்டு வருவாங்க. யாரையோ சார்ந்து வாழ்ந்தவன், யாரையோ நம்பி வாழ்ந்தவன், யாருடைய உதவியோ தேடி வாழ்ந்தவன், அவன் நிற்க முடியாதவன், அவன் நடக்க முடியாதவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாதவன். அவனுக்கு தெரிந்த ஒன்று பிச்சை எடுப்பது, அவனுக்கு தெரிந்த ஒன்று கையேந்துவது, 40 வயது வரையிலும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது. வீட்டில இருந்து வரும்போது இப்படி ஒண்ணு நடக்கும்னு தெரியாது, இப்படி ஊழியர்கள் வருவார்னு தெரியாது, இப்படி பேசுவார்னு தெரியாது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எதிர்பாராத சந்திப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவது வாழ்க்கையில் நடந்தது என்ன? எதிர்பாராத உறவு, எதிர்பாராத ஐக்கியம், அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப், அன்எக்ஸ்பெக்டட் ஃபெலோஷிப். ஆமென். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். ஆமா, எதிர்பாராத ஐக்கியம், எதிர்பாராத சொந்தம், எதிர்பாராத உறவு. நீங்கள் எதிர்பாராத ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறது. இயேசு யார் தெரியுமா? எதிர்பாராத சந்தர்ப்பங்களை தருகிற ஆண்டவர். எதிர்பாராத சில உறவுகளை அவர் தரப்போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 25 வருஷம் இருக்கலாம், மேபி ஒரு 25 ஆண்டுக்குள் இருக்கும் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும். நான் கன்னியாகுமரியில் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு நாள் ராத்திரி, ஒரு வெள்ளிக்கிழமை இரவு, நான் எங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும்ல காவல் கிணறு ஜங்ஷன், அதில் இரவு அன்னைக்கு 2 வீலரில் தான் போனேன். இரவு ஒரு கடையில் டீ குடிக்கலான்னு சொல்லி ராத்திரி 11 மணிக்கு நிற்கும்போது எனக்கு தெரிந்த 2 போதகர்கள் வந்து நிற்கிறார்கள். அவங்க ஐபிஎஸ்ல ஊழியம் செய்தவர்கள். அதில் 2 பேரும் கொஞ்சம் தூரத்து உறவினர்கள், எனக்கு தெரிந்தவர்கள். ராத்திரி பேசிக்கிட்டு இருக்குமா அந்த பாஸ்டரை பார்த்து கேட்டேன், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஊழியம் எப்படி இருக்கு? ஊழியத்தை விட்டேன். ஊழியத்தை விட்டீங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டப்ப சொன்னேன், இல்லை நான் ஊழியத்தை ஸ்தாபனத்தில் விட்டுட்டேன், என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, தும்கூர்னு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னார். என் காதில் ஒரு சத்தம் கேட்கறது, தும்கூர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னார். ஓகே, என்ன கவனிங்க, லிசன். அப்போ பேசிட்டே இருந்தோம். அவர் ஊழியத்தை விட்டேனாரு, நான் மிஷனரியா போறேன்னார். தும்கூர் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு தெரியலன்னார். எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு தெரியுமான்னு தெரியலன்னார். தோத்துரும். ஒரு பையனுக்கு 3 வயசு இருக்கும். ஒரு பிள்ளை பிறந்து 3 மாதங்கள். தோத்துரும். ஊழிய நல்ல ஓரளவு நல்ல ஊழியமா இருந்துச்சு. ஊழியத்தை விட்டுட்டார். அன்றைக்கு காலையில, வெள்ளிக்கிழமை காலையில லேண்ட் போன் எடுத்து எனக்கு போன் அடிச்சது. எங்க அக்கா மகள் எனக்கு பேசுறா, என் கூட பிறந்த சகோதரி. கர்நாடகா மாநிலத்திலே தும்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல குனிக்கல்ங்கிற இடத்துல ஊழியம் செய்தாள். அன்றைக்கு
அக்கா மகள் இப்பொழுது ஜார்க்கண்ட்ல மிஷனரியா இருக்கிறாள். அவள் அன்னைக்கு வீட்டில் மூத்த பிள்ளை. அவள் சொன்னா, மாமா எதுக்கோ பேசினா எனக்கு அது ஞாபகம் இருக்கு. மாமா நாங்கள் இன்னைக்கு தும்கூர்ல இருக்கிறோம், ஒரு போலீஸ் அங்கிள் வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர், நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இது என் காதில் விழுந்துச்சு. வெள்ளிக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு அவர் சொல்றாரு, எனக்கு தும்கூர்னு சத்தம் கேட்குதுன்னார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியலன்னார். கடைசியில் போகும்போது சொன்னேன், இன்னைக்கு காலையில் தான் எங்க அக்கா மகா தும்கூர்ல இருந்து பேசினா. தும்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் எங்க அக்கா ஊழியம் செய்யறான்னு. அப்படி போயிட்டோம், கலைந்து போய்விட்டோம். காலையில் 5 மணிக்கு காலை ஜபத்துக்கு நான் எழும்புற போது, வழக்கமாக என்னுடைய காலை ஜபத்துக்கு எழும்புற போது கதவை தட்டி உள்ளே வந்துட்டாங்க. பாஸ்டர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து எங்களோட ஜபத்தில் இருந்து முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு சொன்னார். என்கிட்ட பார்த்து பர்சனலாக பேசினார், பாஸ்டர் ஒரு உதவி செய்யுங்க, நான் எப்படி ஆகல அந்த ஊரை போய் பார்த்துட்டு வரேன், உங்கள் அக்காவுக்கு ஒரு கடிதம் தாங்களான்னு கூப்பிட்டார். நான் ஒரு கடிதம் எழுதி, அன்புள்ள அக்கா தான் அறிவுது, நம் தேடி வருகிற கணத்துக்குரிய பாஸ்டர், நம்முடைய தூரத்து உறவினர், ஒரு தேவ மனுஷன் தரிசனத்தோடு வருகிறார். தமிழை தவிர ஒன்றும் தெரியும், ஆங்கிலம் தெரியாது, கன்னடா தெரியாது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி, 2 பேரும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்கள், தோத்திரம், வேற ஒன்றுமே தெரியாது. தமிழ் பேசுவார். 3 வயசு பிள்ளையும் கிட்டத்தட்ட 3 மாச குழந்தை, என்ன 2 ஆண் பிள்ளைகள், தோத்திரம். அப்போ நீ அனுப்பி விடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கடிதம் எழுதி விட்டு வருகிற தேவ மனுஷன் உதவி செய்யுங்கள் என்று இவர் அங்கே அந்த கடிதத்தை கொண்டுட்டு போனார். என்னுடைய அக்கா சகோதரி குடும்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 10 நாட்கள் இருக்கலாம் தங்க வைத்து அவர் உபசரித்து அந்த பட்டணத்தை கொண்டு காட்டி விட்டார்கள். ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, சூழலமை வந்த போது என் சகோதரி குடும்பங்கள் கூட இன்னைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை. அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, அதான் பெங்களூர்ல ஊழியம் செய்யறாங்க. லிசன், ஆனால் அன்பான கனத்துக்குரிய பாஸ்டர் அங்கே இருந்து ஊழியத்தை ஆரம்பித்து கன்னடா படித்து இன்னைக்கு கன்னடாவில் பேசுகிறார், கன்னடாவில் அவர் மொழிபெயர்க்கிறார், கன்னடாவில் பிரசங்கிக்கிறார். தோத்திரம், இடம் அங்கிருக்கிறார், சர்ச்சை கட்டிருக்கிறார், வீடு கட்டிருக்கிறார். குறிப்பிட்ட காலங்கள் வரையிலும் அவர் அங்கே இருக்கிற பெந்தைக்கோஸ்து சபைகளுக்கு தலைவராக இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ராத்திரி 11 மணி வரையிலும் நான் அவங்களை சந்திப்பேன் என்று தெரியாது, அவங்க என்ன சந்திப்பேன்னு தெரியாது. அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்தை விட்டுட்டாங்க. இங்க இருந்த ஊழியத்தை விட்டு மிஷனரியா போக புறப்பட்டாங்க. தும்கூர் எங்க இருக்குன்னே தெரியாது. பாருங்க, எதிர்பாராத ஒரு சந்திப்பு. உங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டிய தெரியலையே, என் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டிய தெரியலையே, எதிர்காலத்திற்காக நான் என்ன செய்ய போறேன் தெரியவில்லை. கலங்காதிருங்கள். நீங்கள் இயேசுவை நம்ப முடியுமானால், இயேசுவை விசுவாசிக்க முடியுமானால், இயேசுவை ஆராதிக்க முடியுமானால், உனக்கு ஒரு எதிர்பாராத உறவை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போடும். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், பெந்தகோஸ்து பாஸ்டருக்கு பையனா தான் பிரசங்கம் பண்ணேன். முதல்ல என் சாட்சியை பதிவு செய்யட்டுமா? ஹலோ, லிசன் டு மீ. ஹல்லேலூயா. 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். அந்நிய பாஷை வரத்தோடு கூட கர்த்தர் அபிஷேகித்தார். 15 வயதில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன். என்னுடைய 17 வயது +2 11th 12th படிச்சுட்டு இருக்கிறேன். கஷ்டம் வறுமை தரித்திரம் சொன்ன பார்த்தீங்களா. ஒரு புது துணி போட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. யூனிஃபார்ம் எல்லாம் யாருடைய யூனிஃபார்மே ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுவேன். காலையில் சாப்பாடு இருக்காது, தோத்துறோம். மத்தியானம் ஏதோ பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிற சாப்பாடு. நான் ஸ்கூல்ல போய் மயங்கி விழுந்த பல நாட்கள் உண்டு. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் உண்டு. மிகைப்படுத்தாமல் பதிவு செய்கிறேன். என்னுடைய 17வது வயதினுடைய கடைசியிலே +2 படித்து கொண்டிருந்த அந்த நாட்கள், ஒரு முடிக்க போகிற நாட்கள், கடிதம் எழுதினேன். அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, என்னை தேடி வந்தால் தற்கொலை பண்ணிவிடுவேன், எனக்கு கிறிஸ்தவம் அவசியம் இல்லை, பெந்தைக்கோஸ்து அவசியம் இல்லை என்று சென்னைக்கு ஓடி போனேன். என்னை கவனிங்க, 1 ஆண்டுகள். ஆனால் நான் எழுதி வச்சுட்டு தான் போனேன். அங்கே போன உடனே கடிதம் போட்டேன். நான் அங்கே இருக்கிறேன், ஈகிள் பிரஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிற ரோட்டில் இருந்துச்சு. அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 1 ஆண்டுகள் சர்ச்சை போல. ரொம்ப பெரிய பாவியாக இருந்தான்னு சொல்ல தெரியல. சின்ன சின்ன குற்றங்கள், பெரிய அளவு துன்மார்க்கங்கள் அப்படின்லாம் நான் மிகைப்படுத்த விரும்பல. ஆனால் பெரிய குற்றம் இருந்தது. 1 வருஷம் சர்ச்சைக்கே போல. ரைட், இவங்களும் தேடி வரல. எவ்வளவு எங்க அப்பாவை கேவலப்படுத்திருப்பேன், இவங்க அம்மாவை கேவலப்படுத்திருப்பேன், இவங்கெல்லாம் ஊருக்கு ஊழியம் செய்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம பிள்ளை லட்சணத்தை பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல நினைச்சு அழுதேன். அதுவும் ஒரு சந்தர்ப்பம் வந்து உணர வச்சார். ஓகே, நேரம் கருதி வேகமா போறேன். ஒரு நாள் நைட்டு சனிக்கிழமை ரொம்ப நேரம் வேலை இருந்துச்சு. காலையில் லேட்டா எழும்பி நான் தங்கியிருந்த அந்த அந்த ஈகிள் பிரஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு முன்னால ஒரு பெட்டு கம்பெனி இருந்துச்சு. அது பக்கத்தில் கேபின்ல ஒரு டீ கடை. காலையில் டீ குடிக்கிறதுக்கு இப்படி போறேன். நான் ரீஃப்ரெஷ் ஆகி காலையில் எழும்பி போறேன். போனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னே தெரியாது. என்னை கவனிங்க, இன்னைக்கு வரைக்கும் யாருன்னே தெரியாது. ஒரு அக்கா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நகை போடல. 2 பிள்ளைகளை கையில கூப்பிட்டுருந்தாங்க, நகை போடல. பிள்ளைகள் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. 3 பேர் கையிலையும் பைபிள். அவங்கள பார்த்தவொடனே நான் அறியாம அழுதேன். ஆவியானவர் பேசுறார், நீ ஒரு பாஸ்டருடைய பையன், நீ 12 வயசுல அபிஷேகம் பெற்றவன், 15 வயசுல ஞானஸ்நானம் பெற்றவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே இருக்கிறாய்? என்னை அறியாமல் டீயே குடிக்கல, கையில பைபிள் இல்லை,
என்னை அறியாமல் ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மவுண்ட் ரோட்டை தாண்டாங்க. நானும் மவுண்ட் ரோட்டை தாண்ட ராயப்பேட்டை, நானும் ராயப்பேட்டை வந்தேன். அவங்க என்னை பார்க்கல, தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு கேஷுவலா சென்னை தானே அப்படி நடந்து போகிறேன். அவங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரைட்ல போய் உள்ள போனாங்க. பிறகுதான் தெரியும் அது மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி எம்பிஏ சபையினுடைய தலைமை சபை. அன்னைக்கு தலைமை போதகர் பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு. 10, 300, 400 விசுவாசிகள் இருப்பாங்க. உள்ள போயிட்டாங்க, ஆரம்பிக்கும் போதே உள்ள போயிட்டாங்க. நான் உள்ள போயிட்டேன். யாருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு? எனக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆரம்ப நேரத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அழுதுருக்கேன். 1 வருடங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பெந்தகோ சபையில பிறந்து விழுந்து எங்க வீட்டில் எங்க அம்மா காலத்தில் 3 நேரம் ஜெபம் உண்டு. காலையில் 5 மணி, மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 7 மணி. சாப்பாடு இருந்துச்சே இல்லையோ பிரேயர் உண்டு. இதுல பிறந்து வளர்ந்தவன். 1 ஆண்டுகள் வறட்சியாய் மாறி போனேன். அந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருந்தது, அந்த பாடலாராதனை ஆசீர்வாதமா இருந்தது. ரொம்ப சாஃப்டா பேசுற தேவ மனுஷன் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் ஐயா. எங்களை மாதிரி எமோஷனலா பேச தெரியாது, ரொம்ப வெரி சாஃப்ட். அன்னைக்கு ஐயாவுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? பின் வாங்கி போவானாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பின்மாற்றம், பேக் ஸ்லைடிங். ஒரு வார்த்தை பதிவு செய்தார் பாருங்க. நீ ஊழியக்காரன் பிள்ளையா இருக்கலாம், நீ விசுவாசி பிள்ளையா இருக்கலாம், இன்னைக்கு செத்தா இதே நிலைமையில எங்க போவாய்? ஒரு பைத்தியக்காரனை போல எழுப்பி நின்று அழுதேன். இன்னைக்கு செத்தா நான் நரகத்தை தான் போவேன். என்னுடைய 18வது வயதினுடைய ஆரம்பத்தில் என் வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். மஞ்ச போஸ்ட் கார்டு, அந்த போஸ்ட் கார்டுக்காக தோத்துறோம் 25 பைசா. பார்த்துருக்கீங்களா? இப்போ அது எவ்வளோன்னு தெரியலையே. இப்போ இமெயில், இன்டர்நெட் எல்லாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கார்டெலாம் பார்த்தீங்களான்னு தெரியல. இப்போ இருக்குல்ல, 1 ரூபாயா தெரியல. என்ன ராபர்ட் எவ்வளோமா நம்ம தெரியல. பற்றியெல்லாம் எல்லாம் பணக்காரங்களுக்கு இப்படி தெரியும். போட்டோம் என்னையும் சேர்த்தான். அந்த போஸ்ட் கார்டுக்காக ஆண்டவருக்கு தோத்துறோம் 25 பைசா. 25 பைசா சர்ச்சை விட்டு வெளியில் வந்தோடனே ஒரு பெட்டி, எந்த பெட்டி கடையிலும் வாங்கலாம். வாங்கி வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். வேற ஒன்றும் எழுதலை, அட்ரஸ் எழுதிட்டு, அன்புள்ள அப்பா மாறிவது என் வாழ்வை கர்த்தர் மாற்றுகிறார், இளைய குமாரனை போல என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். எங்க அப்பா இன்னைக்கு இல்லை, நோ மோர். 22 வருஷம் ஆச்சு. என் தகப்பனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சாதாரணமாக பேசும்போது ரொம்ப கம்பீரமான ஆளாக இருப்பார். எதுக்கு நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பண்ணது ஒரு லைஃப்ல கிடையாது. ஆனால் நான் கடிதம் போட்ட 4-5 நாளைக்குள்ள என்ன கூட்டிட்டு போனார். மஞ்சக்கமலர் வியாதியில் பாதிக்கப்பட்டதேன். என் 18வது வயதில் ஊழியத்துக்கு என் வாழ்வை அர்ப்பணித்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். இந்த 36 ஆண்டுகள் அழகா கர்த்தர் நடத்துகிறார். நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து 36 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அல்லது திரும்பி பார்க்கிறேன். அல்லது எனக்கு எதிர் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு வெள்ளை சேலை கட்டின, நகை போடாத 2 பிள்ளைகள், ஒரு அம்மா. இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன். அல்லேலூயா. எனக்கு தெரியாது. ஒன்று சொல்லட்டுமா? பெரிய கல்வெறிவில் +2 கவர்மெண்ட் ஸ்கூல்ல +2 தமிழ் மீடியம். இதான் என்னுடைய செக்குலர் குவாலிஃபிகேஷன். 16 கண்ட்ரியில கால் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற இலங்கை தேசம், இந்த வாரத்தில் இலங்கை தேசம் இருந்திருக்கணும். நான் நம்ம கூட்டத்துக்காக தான் நான் போல. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு என்னுடைய தலைமை போதகர் கட்டாயப்படுத்தி என்னை கூப்பிட்டார்ல, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே இலங்கையில் மீட்டிங். ஆக்சுவலி நான் இன்னைக்கு அங்கே மட்டக்களப்பில் இருந்திருக்கணும். அங்கே பேசணும். நான் இன்னைக்கு ஊழியத்தில் தேவ மனிதர்களோடு நான் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பல முறை 14 முறைக்கு மேலே போயிருக்கிறேன். உலகத்தின் இத்தனை நாடுகளில் கால் வைத்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? எதிர்பாராத ஒரு சந்திப்பு. அன்றைக்கு அந்த சகோதரியை சந்திக்காமல் இருந்தால் என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாற்றி எனக்காக ஒரு தேவதூதரை போல கர்த்தர் அனுப்பினார். கை உயர்ந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அம்மா, உங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சந்திப்பு. ரைட்? 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? நம்பர் 2 வாசிங்க. பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நல்ல கவனிங்க. நம்பர் 1, எதிர்பாராத ஒரு சந்திப்பு. எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பாராத ஒரு. உங்க வாழ்க்கையில கட்டாயம் கர்த்தர் செய்வார். நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. அதுக்காக தான் அந்த கூட்டம், அதுக்காக தான் அந்த செய்தி. சோர்ந்து போனீர்களோ, துவண்டு போனீர்களோ, அவனை போல வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லை. என் வாழ்க்கையில் முக்காவாசி நான் அழிச்சுட்டேன். இனி நான் நடக்க முடியுமா? இனி நான் வாழ முடியுமா? அவங்கள மாதிரி வாழ முடியுமா? இவங்கள மாதிரி வாழ முடியுமா? எனக்கு எதிர்காலம் இல்லை நினைக்கிற. இல்லை, உனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த இடத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதமாய் மாற்ற போகிறாய். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்த போகிறார். ஏய், glory shakapahatara tuda ribahantodo. எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன் தலையை நிமிரப்பட போகிறார். ஏற்றெடுக்கிறோம். கையை தட்டி ஏற்றெடுங்க. come on, receive it. ஏய், shakapahantara ராபாஹா. முடங்கப்பட்ட இடத்துல, நீ முடங்கி போன இடத்துல கர்த்தர் தூக்கி விட போகிறார். வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு இரட்டத்தனையான பலன் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. Glory.
மாசே ரெஹெபோஹோ. ஹalleluya. Glory to God, glory to God. நிறைய பேர் அற்பமா நினைச்சிருக்கலாம், பிச்சைக்காரன் இவன் உண்டி, இவன் முடம், இவன் இனி எங்க வாழ போறான், இவன் சாகுறதுக்கு நீ பிச்சை எடுத்தான். இல்ல இல்ல இல்ல, ஒரு நொடி பொழுதுல உன் வாழ்க்கை மாறப்போகிறது, ஒரு நிமிடத்தில் ஒரு வாழ்க்கை மாறப்போகிறது, ஒரு நாளில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இனி பழைய வாழ்க்கை இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐயோ, தலையில சொல்லுவோமா, ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு தோத்திரம். நான் சொல்ற எல்லாம் உண்மை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மேடையில் அறிந்தவர்கள் எல்லாரும், தம்பி துதி டேனியல் அவருடைய மாமா மனைவியினுடைய அப்பாவும் நானும் ஒண்ணா ஊழியத்து வந்தோம். அவங்க அப்பா ஒரு பெரிய, எல்லாரும் இந்த தேசம் அறிந்தவர் ஐயா சாமுவேல், ஆலங்குளம் சாமுவேல்னா ஒரு காலத்தில் கன்வென்ஷன் பிரசங்கியார். அவருடைய மகன் தான் பாஸ்டர் ஆசீர். பாஸ்டர் ஆசீருடைய மகளை திருமணம் பண்ணவர் தான் தம்பி துதி டேனியல். நானும் அவங்க அப்பா மாமா ஒண்ணா நாங்கள் ஊழியத்து வந்தவங்க. அவர் ஒரு பெரிய வல்லமையான தேவனுடைய ஊழியர். எல்லாரையும் வச்சுட்டு தானே பேசுறேன் என் வாழ்க்கையை. நான் சும்மா ஏதோ வெத்து வார்த்தை சொல்லதுக்கு நான் வரல. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பாராத ஒரு சந்திப்பு என் வாழ்க்கையில நிறைய, எத்தனை முறை சொல்ல முடியும்? வா, எத்தனை காரியங்களை சொல்லிட்டு இருந்த ஆயிரங்களை சொல்ல முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் எதிர்பாராமல் எதிர்பாராமல் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை சந்திக்க போகிறார். 2 அவங்க என்ன சொன்னாங்க 6ஆம் வசனத்துல? அல்லேலூயா. திருப்பி வாசிமா. கம் ஆன். பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லி. கவனிங்க, 40 வயசு வரையிலும் இப்படி சொந்தக்காரங்க பேசல, அம்மாக்கு சொந்தக்காரன் பேசல, அப்பனுக்கு சொந்தக்காரன் பேசல, கட்டில பக்கத்து வீட்டுக்காரன் பேசல, இந்த எருசலேம் வந்து போன பிச்சை போட்ட ஒரு வேலும் பேசல. புதுசா அவன் காதுல ஒரு செய்தி விழுது, எதிர்பாராத நற்செய்தி. ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். unexpected good news அவன் காதுல விழுது. இதுவரைக்கும் கேட்காத செய்தி. அதுக்கு தான் அந்த கூட்டம், அதுக்கு தான் அந்த கன்வென்ஷன். ஆமா, உன் காதுல எதிர்பாராத செய்தி வரப்போகிறது. இனி நீ முடங்க போகிறது இல்லை, இனி நீ பிச்சை எடுக்க போகிறது இல்லை, இனி நீ தரித்திரப்பட போகிறது இல்லை, இனி சாபப்பட போகிறது இல்லை, நீ யாரையோ சார்ந்து வாழ போகிறது இல்லை. கர்த்தருக்கு தூக்கி நிறுத்த போகிறார். உன் சொந்த கால நிற்க போகிறார். உன் குடும்பம் சொந்த கால நிற்க போகிறது. ஏய் ஷகபஹந்தரா. எதிர்பாராத ஒரு செய்தி. அவன் எதிர்பார்த்த செய்தி என்ன? தங்கம் தரட்டுமா, பொண்ணு தரட்டுமா? அதுதான் அவன் எதிர்பார்த்த செய்தி. எதிர்பாராத செய்தி என்ன தெரியுமா? நசரேயனா இயேசுவின் நாமத்திலே எழும்பி நட. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிச்சை எடுத்தது போதும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மனுஷனை சார்ந்து வாழ்ந்தது போதும். நீ முடங்கினது போதும். ஹalleluya, ஹalleluya. நீ அசிங்கமா அற்பமா நடந்தது போதும். உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. சரித்திரத்தில் இரம்புகிறவளாய் மாற போகிறது. Unexpected good news. எதிர்பாராத நற்செய்தி. Bible says us very clearly. வேதம் திட்டமாய் சொல்கிறது, தூர இடத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். Bible says, வேதம் சொல்கிறது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பாராத நற்செய்தி உங்க வாழ்க்கையில கேட்பீங்க. பிள்ளைகளை கொடுத்து ரொம்ப அசிங்கமா கேட்டீங்கல்ல, படிப்புல தப்பா கேட்டீங்கல்ல, தெருவில் தப்பா கேட்டீங்கல்ல, உங்க பிள்ளைகளை பத்தி நற்செய்தி கேட்கிற நாட்கள் வருகிறது. உன் தலைமுறைக்கு நற்செய்தி கேட்கிற நாட்கள் வருகிறது. உன் பிள்ளைகளால் உன் தலை நிமிர பண்ண போகிறது. உன் பிள்ளைகளால் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. உன் பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உன் தலைமுறை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நற்செய்தி கேட்கிற நாட்கள் வருகிறது. Glory. துர்ச்செய்தியை கேட்கறதுனால நம்ம பயப்பட, நம்ம இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தி கேட்டு 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 கொஞ்சம் தைரியப்பட்டு வந்துட்டீங்களோ, நற்செய்தி காது கேட்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நீங்க நோட்டீஸ்ல பார்த்த ஜோயல் நேசராஜ் என்னுடைய 2வது மகன் நாளைக்கு வந்து பிரசங்கிப்பார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சின்ன வயசுல வாலிபால் ஸ்டேட் பிளேயர். ஆமென். அவன் +2 படிக்கும் போதே அவன் ஸ்டேட் பிளேயர் வாலிபால்ல. அவன் சொன்னா, நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நான் பிறகு வேலை செய்து ஊழியம் செய்கிறேன். ஓகே, நான் சொன்னேன், நோ ப்ராப்ளம், வேலை செய். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல ஒரு திருநெல்வேலி காலேஜில் சீட் கிடைச்ச அவன் பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தான். தோத்திரம், நல்ல சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருப்பான், எல்லாம் செய்வான். திடீர்னு கல்லூரி முடிக்கிற நாளில் சொன்னான், அல்லேலூயா, அப்பா கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், என் வாழ்க்கையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அது எனக்கு நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஊழியத்தினுடைய மேன்மையை சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன், நான் கட்டாயப்படுத்தல. தோத்திரம். ஏன்னா ஊழியத்தில் 3 இருக்கு, நுழைப்பு, பிழைப்பு, அழைப்பு. நுழைப்பும் பிழைப்பும் வரக்கூடாதுல தெளிவா இருந்தேன். என் பிள்ளைக்கு அழைப்பு வரணும்னு நான் தெளிவா இருந்தேன்.
நாளைக்கு எங்க அப்பா சொன்னார் ஊழியத்து வந்தேன்னு சொல்லக்கூடாது, அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க ஊழியத்து வந்தேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகளை பார்த்தோன்னு அற்பமா நினைச்சிடக்கூடாது. எங்களை எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார், நாங்கள் கர்த்தருக்காக நீங்க இருக்கிறோம். காது கேட்டது, ஆண்டவர் நல்லவர். 3 ஆண்டுகள் கேரளாவில் அவருடைய ஆரம்ப இறையலை பயன்படுத்தினார். என்னை பயன்படுத்தினதை பார்க்கலும் அவனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் உலகத்தில் சில நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போய் அவனை பயன்படுத்துகிறார். என் காது அந்த செய்தி கேட்டது, எனக்கு அழுதேன், மகிழ்ச்சி அடைந்தேன். வா, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். எனக்கு தெரிகிறது வேலை அல்ல, எனக்கு ஊழியம். ஆண்டவர் நல்லவர். God is good. ஹல்லேலூயா. தோத்திரம். 3 ஆண்டுகள். அவர் சொன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்ல இல்லை, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் உட்காந்து ஜோப் பண்ணு, பைபிள் காலேஜில் சேர்த்தவொன்னே சொன்னா எனக்கு ஆங்கிலம் வரல. நான் சொன்ன ஒன்றும் சொல்லாது, ஒன்றும் கவலைப்படாத, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. நம்ம செரம்பூரில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கிட மாட்டான். சர்டிஃபிகேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவைதான். நீ உட்காந்து வேதம் வாசி ஜோப் பண்ணு. அல்லேலூயா. 2 காரியத்தை அவன் செய்தார். அவனுடைய கிராஜுவேஷன் போயிருந்த போது கேரளாவுக்கு 2 காரியத்தை செய்தார். ஒன்று, அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவார்டு கிடைச்சது. 2வது, அவன் ஸ்பீக்கராக எழுப்பி நின்றான். இன்றைக்கு ஆங்கிலத்தில் பிரசங்கிக்கிறான், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறான். தோத்திரம். முடியாது என்று சொன்னதை கர்த்தர் சாத்தியமாய் மாற்றினார். காதுகள் நற்செய்தி கேட்கிற நாட்கள் வரும், 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 வரப்போகிறது. எதிர்பாராத நற்செய்தி. ஓகே, அந்த 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கம் ஆன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை தூக்கி விட்டான். சொல்லுங்க. அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இதுவரைக்கும் என்ன மனிதர்கள் செய்த உதவி? என்ன? தூக்கி கொண்டு வந்தார்கள் பிச்சை எடுக்க, வீட்டுக்கு தூக்கி கொண்டு போனார்கள், அவன் இருந்து புடுங்க. இதான் நடந்துச்சு இதுவரைக்கும். ஆனா யாரும் தூக்கி விடல. எல்லாரும் சொல்லுங்கம்மா, யாருன்னு செய்யல. என் மனுஷன் உதவி அவ்வளவுதான். ஹலோ, மனுஷன் உதவி அவ்வளவுதான். நீங்க எனக்கு அந்த யோசேப்பை கொஞ்சம் பார்க்கிறேன். யோசேப்புக்கு ஒரே ஒரு ஃபெயிலியர் என் கண்ணில் பட்டுச்சு. யோசேப்பு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஃபெயிலியர். உங்களுக்கு தெரியுமா என்ன ஃபெயிலியர்னு? ஒரே ஒரு ஃபெயிலியர் யோசேப்பு வாழ்க்கையில். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஃபெயிலியர். என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த பானபாத்திரக்காரனை நம்பினது. ஹலோ எப்பா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன மறந்துடாதப்பா. நான் சொல்றேன், பானபாத்திரக்காரன் மறந்தா என்ன, பார்வோனையே நினைக்க வைக்கிற கர்த்தர். சிறைச்சாலையிலே இருந்தால் என்ன, சிறந்தவரே கூட இருப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒருவேளை பானபாத்திரக்காரர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் நினைக்கிங்க? எகிப்தியர்களுக்கு எபிரேயரை பிடிக்காது. எபிரேயருடைய வேலை என்ன? ஆடு மாடு மேய்க்கிற வேலை. ஒருவேளை இந்த பானபாத்திரம் ராஜாட்ட போய், ராஜாவே ஒருத்தர் இருக்கிறான், அவர் ரொம்ப நல்லவன், அந்த போத்திப்பார் பஞ்சாதி இந்த கிளவி இருக்கா, அந்த கிளவி பார்த்த பார்வை தான் இவன் உள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு என்னப்பா தெரியும், நாங்கெல்லாம் மேய்ப்பர்கள், கொஞ்சம் இடத்த கொடுத்து மாடு மேகி. ஏம்மா, எவனாவது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண எருவ மாடு தான் மேய்க்கணும், மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ண மாடு தான் மேய்க்கணும்னு. ஆனா கர்த்தர் தூக்கி விட்டா. ஹலோ, நான் இன்னைக்கு பேசும்போது உலகத்தில் இதே சம்பவத்தை உலகத்தில் எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்றாங்க எனக்கு தெரியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்க. தூக்கி விட்டார்கள். எதிர்பாராத உதவி, அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். எதிர்பாராத சந்திப்பு கிடைத்தது. எதிர்பாராத செய்தி அவன் காதுகள் கேட்டது. எதிர்பாராத உதவி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். மனுஷன் செய்த உதவி சின்னது, கர்த்தர் பெரிய உதவி செய்ய போகிறார். எதிர்பாராத உதவி வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது, வாழ்க்கையின் தரத்தை மாற்ற போகிறது. இனி முன்னால பார்த்தது மாதிரி இனி பார்க்க முடியாது. முன்னால பார்த்த இடத்துல அவன் இல்ல, முன்னால பார்த்த சூழ்நிலையில் அவன் இல்ல, மாற்ற போகிறார் கர்த்தர். நம்புறவங்க கையடிச்சு ஏற்றெடுங்கிறேன். ஒரு அடி பாடலாமா? ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டுல கையடித்து பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை, நீங்க தான் பாடணும். மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று சொல்லிவிட்டு, நல்ல கையடிச்சு பாடுமா? ஆகாதவர் சொல்லிவிட்டாலும், போதுமே 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 போதுமே, நாளிலுமே வெயிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் நிறுத்திடுவார், அமர்ந்த தண்ணீரந்தி நடத்திடுவார். உள்ள இடங்களில் நிறுத்திடுவார். ஓ ஆத்துமாவை தீரம்
நாளிலுமே நிலையிலுமே என் வாழ்வினிலே எனக்காய் ஜீவன் விட்டவரை பாடியுள்ளமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் என்னோடு விசுவாசத்தோடு பாடுங்க. ஓ என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திருவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திருவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என்னிலுமே என் வாழ்விலே இயேசு போதுமே. நல்ல கையடிச்சுங்க. இயேசு போதுமே. எதிர்பாராத உதவி. சொல்லுங்க சொல்லுங்க எப்படி எப்படி சொல்லுங்க. உங்களுக்கு மறக்காம சொல்லிட்டுமா உன்ன அவன் எதிர்பார்த்தது எதுல? பாருங்க பிச்சைக்காரன்ல என்ன வச்சிருப்பாங்க, தம்ம எடுக்கிறவங்க என்ன வச்சிருப்பாங்க, கையில ஒரு தட்டு இல்லையா? ஆமா, நோட்டை மட்டும் எடுத்து பர்சில் வச்சுக்கிடுவாங்க, ஆனா தட்டை போட்டு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுல தானே சத்தம் வரும். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவன் எதிர்பார்த்தது தட்டுல, ஆனா எதிர்பாராம கிடைச்சது முட்டுல. சொல்லுங்க ஹலோ கமான். எதிர்பார்த்தது எதுல? தட்டுல. ஆனா எதிர்பாராம கிடைச்சது எதுல? ஏமா நீங்க நினைச்சதுல அவர் தரமாட்டார். உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, அல்ல உன் வழிகள் அவர் வழிகள் அல்ல. அவருக்கு எங்க கை வைக்கணும்னு தெரியும். கையை வைத்து அல்ல சொல்லுங்களேன், தட்டுல கையை வைக்கணுமா முட்டுல கை வைக்கணுமா அவருக்கு தெரியும். கமான் ஹல்லேலூயா ஆமென். எதிர்பாராத உதவி செய்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதிர்பாராம உதவி செய்வார், உங்களை கொண்டு செய்வார், என்னை கொண்டு செய்வார். எதிர்பாராத உதவியை செய்கிற ஆண்டவர். ஆமென். எதிர்பாராத உதவி உங்களை நிற்க பண்ணும், எதிர்பாராத உதவி உங்களை நடக்க பண்ணும், எதிர்பாராத உதவி உங்களை துள்ள பண்ணும், எதிர்பாராத உதவி துதிக்க பண்ணும். ஹல்லேலூயா glory to God. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. verse 7. அவனை பிடித்து வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே சொல்லுங்க, உடனே எல்லாரும் சொல்லுங்களேன். உடனே சொல்லுங்க. 4 மாசம் 4 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அல்ல, 4 மாசம் கழிச்சு அல்லன்னு. ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் சோமா கொஞ்சம் நாள் ஆகும். கேட்டீங்களா? அந்த ஸ்கேன் எடுத்து இந்த ஸ்கேன் எடுத்து கொஞ்ச நாள் ஆகும். அந்த வியாதி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிரும். ஆனா உடனே சொல்லுங்க, கர்த்தருடைய அற்புதம் உடனே, கர்த்தருடைய உயர்வு உடனே, கர்த்தருடைய விடுதலை உடனே, கர்த்தருடைய சமாதானம் ராத்திரி நம்ப முடியுமானால் நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு சில நன்மை காத்திருக்கிறது, சில ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. இயேசு திறந்த வாசலை வைக்கிறவர், ஒரு நபர் பூட்ட முடியாது. Glory. உடனே சொல்லுங்க சொல்லுங்க. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சொல்லுங்க எப்படி எப்படி? உடனே கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எதிர்பாராத பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் எடுத்து எழும்புவார்கள். நீ முடங்கி விட்டாய் அல்லவா, உனக்கு ஒரு பலனை தருகிறார். இப்பொழுது தருகிறார். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. receive the power of Holy Spirit. ராஷாகாபாஹா. பின்னால சேர்லர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதிர்பாராத பலன் உன்னை தூக்க போகிறது, எதிர்பாராத பலன் உன்னை நிற்க பண்ண போகிறது. ஹல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹேய் glory. ஷகாபாஹாதரா ஷேகேபோ ரபஹாஷாந்தரா. ஒரு எதிர்பாராத பலன். ஹல்லேலூயா. பல நாள் யோசித்த அல்லவா, என்னால நடக்க முடியுமா, என்னால ஓட முடியுமா, என்னால வாழ முடியுமா? ஐயா நான் மனிதனையே நம்பி வாழ்ந்துட்டேனே, ஐயா மனிதனையே சார்ந்து வாழ இல்ல. நீ சுயமாய் நிற்கிற நாட்கள் வருகிறது, நீ ஓடுகிற நாட்கள் வருகிறது, உன்னை பார்த்து ஓடி வர நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. நீ ஓட போகிறாய், உன்னை பார்த்து ஒரு பெரிய கூட்டம் ஓடி வரும். உதிக்கிற ஒரு ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். Glory be to God. எதிர்பாராத பலன். இப்ப இருக்கிற கடன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எழுதி வச்சுங்க சகோதரனை. ஒன்றுதான் கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதம் வரப்போகிறது. கடன் இருந்து கர்த்தரை தூக்கி விடுகிறார். இனி நீ கடன் பட போகிறது இல்லை, கர்த்தரை நம்பு. எதிர்பாராத ஒரு பலன். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவன் கால்கள் கரடுகள் எல்லாம் பலன் கொண்டது. ஆமென் சொல்லுங்களேன். அம்மா எதிர்பாராத ஒரு சந்திப்பு, எதிர்பாராத ஒரு நற்செய்தி, எதிர்பாராத ஒரு உதவி, எதிர்பாராத ஒரு பலன். ஆமா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார் ஆண்டவர்.
பரிசுத்த ஆவி கொடுத்துரும்போது புது பலன் அடைவீர்கள். இன்னைக்கு நீ அபிஷேகம் பெறதை பார்த்தா, அந்நிய பாஷை பேசுறத பார்த்தா சிலர் அற்பமா பேசலாம், அவங்களுக்கு தெரியாது. ஜெனரேட்டர் ஓடுற போது அற்பமா தான் தெரியும். அங்கே தர பவர் தான் பிரகாசிக்க பண்ணுகிறது, அங்கே இருந்த பவர் தான் லைட் எரிய வைக்கிறது. ஆவியில நிரம்பும் போது ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். ஆமென். 8வது வசனத்தை வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த 40 வயசு வரைக்கும் எங்க இருந்தான்? அலங்கார வாசல்ல. பாடலாம், மறுபடி பாடலாம். வராபட். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் ஒன்று. நீங்க பாடுவீங்களா? நடந்தானே இயேசு நாமத்தில். எனக்கு துதி தாண்டல் மாதிரிலாம் வராது, அவங்க நல்லா பாடுற ஆட்கள். நான் பாடுவேன். அல்லேலூயா. பாடலாமா? கமான். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் ஒன்று நடந்தானே. நீங்க கை தட்டி பாடணும். கமான். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் ஒன்று உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஆஹா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. அகிலம் முழுவதும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் முழுவதும் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கையை உயர்த்தி ஆண்டு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். அலங்கார வாசல் அலங்காரமா பிச்சை எடுத்தவம்மா. பலிகள் தெரியாது, பண்டிகை தெரியாது, ஆலய வழிபாடுகள் தெரியாது, ஆலய முறைகள் தெரியாது, ஆசாரிய வஸ்திரம் தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அலங்கார வாசல்ல தூக்கி வச்சுட்டு போயிருவாங்க. மகா பிச்சை, மகா தம்மோ இப்படி கேட்டவன். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. திருப்பி ஒன் செகண்ட் அதை மட்டும் கரெக்டா வாசி மகளே. அவன் குதித்து குதித்து துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அம்மா சொல்லட்டுமா? எதிர்பாராத ஸ்தானம், எதிர்பாராத மேன்மை, அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் ஆனர். உன்னை எதிர்பாராத சில இடத்துல கூட உயர்த்த போகிறார். கையடி இயேசுவின் நாமத்தில். 1 சாமுவேல் 2:8 சொல்கிறது. The first Samuel chapter 2 verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எதிர்பாராத ஸ்தானம் வருகிறது மகனே உனக்கு. ஷாக்கா இவைகள் அல்ல, இவைகளோட மேலானவை காண்பாய். ஷடா ஹத்துடா ரேஹே மோ ஷிடிபிடப கத்துடா. என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. பல வருஷங்கள் அனுபவிச்சுட்டு வரேன். எதிர்பாராத ஸ்தானங்கள், எதிர்பாராத ஸ்தானங்கள், எதிர்பாராத ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார். எதிர்பாராத ஒரு மேன்மை, அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் ஆனர். அவன் கனவுல கூட நினைச்சது கிடையாது. நான் இப்படித்தான் பிச்சை எடுத்து சாகணுமா, இப்படித்தான் நான் வாழணுமா, என்னால என் குடும்பம் வாழணும், நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேனே. எல்லா குடும்பமா வந்து பிச்சை எடுக்காங்களா? இல்ல, இவன் மட்டும் தான் இருக்கிற, நான் மட்டும் தான் எப்படிங்க? இல்ல, வருதுப்பா. உள்ள போகிற நாட்கள் வருகிறது, நீ மகிமைக்குள் போகிற நாட்கள் வருகிறது, நீ கிருபைக்குள் போகிற நாட்கள் வருகிறது, தேவ பிரசன்னத்தில் நிற்கிற நாட்கள் வருகிறது. இனி வெளியே இல்ல, உள்ளே மகிமையின் உள்ளே, கிருபையின் உள்ளே, வல்லமையின் உள்ளே, அற்புதத்தின் உள்ளே, வசனத்தின் உள்ளே, மேன்மையின் உள்ளே, தேவ சமூகத்தில். வெளியே நின்றது போதும், கிருபைக்கு வெளியே நின்றது போதும், சத்தியத்துக்கு வெளியே நின்றது போதும், நீ ஜெபரைக்கு வெளியே நின்றது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். காலு சோமான தியேட்டருக்கு ஓடல, காலு சோமான சர்க்கஸ் கொட்டைக்கு ஓடல, காலு சோமான வாவுபலிக்கு ஓடல, விளங்குச்சான்னு காலு சோமான அவன் அங்க ஓடல. காலு சோமான அவன் வந்த இடம் தெரியுமா? ஆலயத்திற்குள்ள. அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும், எனக்கு உள்ள போக முடியாதா, எனக்குள்ள உள்ள விட மாட்டாங்களா? விடவும் பழைய ஏற்பாடு விடவும் மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் விடவும் மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது. நீ புல்பிட்டில் நிற்கிற நாட்கள் வருகிறது, நீ ஆராதிக்கிற நாட்கள் வருகிறது, தூக்கி கொண்டிருக்கிற நாட்கள் வருகிறது, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற நாட்கள் வருகிறது. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன்.
ஒரு சின்ன பிள்ளைகள் உட்காந்துருக்கீங்க, 10 வயசு 15 வயசு. நான் இப்படி பேப்பர் கொடுத்துருந்த நாட்கள் ஞாபகம் உண்டு எனக்கு. அல்லேலூயா. விளையாடி கொண்டிருந்து பேப்பர் கொடுத்த நாட்கள் உண்டு. சின்ன வயசுல பாடும்போதெல்லாம் ரசிப்பேன், பேசும்போதெல்லாம் ரசிப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியாது, இப்படி ஒருத்தனா வருவேன்னு தெரியாது. அல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 34 வருடங்கள் கன்வென்ஷனில் பிரசங்கித்து வருகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். Glory to God. ஆண்டவர் நல்லவர். God is good. நாட்கள் வருகிறது, யோசித்ததே இல்லை. எதிர்பாராத ஸ்தானத்தை நிறுத்த போகிறார். உனக்கு அரசாங்க வேலை தரதுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல. உன் பிள்ளைய கலெக்டரா மாத்துறதுக்கு அவருக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல. உன் பிள்ளைய டாக்டரா மாத்த ஒரு பிரச்சனை இல்ல. உன் பிள்ளை மூலம் அவர் மகிமைப்படுவார். உன் குடும்பத்தை எதிர்பாராத ஒரு ஸ்தானத்துல இயேசு நிறுத்த போகிறார். ஏய், தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள். ஷாகாபா. உன் பிள்ளைக்கு விசுவாச வார்த்தை பேசு. நீ பட்ட கஷ்டம் தலைமுறைக்கு இல்லை, நீ பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு எதிர்பாராத மேன்மை, ஒரு எதிர்பாராத ஸ்தானம் இவங்களை தருகிறவர் இயேசு. ஷாகாபா ஹந்தரா. Glory, 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 glory. கொஞ்சம் மாற்றுங்க உங்க வாழ்க்கையை, கொஞ்சம் மாற்றுங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையே அவர் மாத்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நேரம் கருதி நான் மறப்போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. இரண்டாவது வாசிப்பீங்களாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார். 10வது வாசிப்பீங்களா? தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து 11வது வாசிப்பீங்களா? குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தான். 4:14 வாசிப்பீங்களா? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 4:22 வாசிப்பீங்களா? அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? 40 வருஷம் இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சப்பானி. ஹலோ 40 வயது வரைக்கும் இவனுக்கு பேர் தெரியுமா? பிச்சைக்காரன். ஆனாலும் சோமான இந்த பைபிளெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டான். முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மினிஸ்டர், முன்னாள் கவுன்சிலர்னு சொல்லி பழக்கம் பார்த்தீங்களா? ஆனாலும் இந்த பைபிள பழசம் மறக்க மாட்டேங்க பார்த்தீங்களா? குணமாக்கப்பட்ட சப்பானி. அவன் தான் சோம் ஆயிட்டான மாதிரி. உனக்கு இந்த பழைய பேர் எதுக்கு? இந்த பையில கொஞ்சம் வச்சிருப்பான் கேட்டீங்களா? குணமாக்கப்பட்ட ஜப்பானியா. அடுத்தால பாருங்க, சுகமாக்கப்பட்ட மனுஷன். கடைசி நேம் என்ன தெரியுமா? அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனுஷன். என்ன விரும்புறீங்க தெரியுமா? எதிர்பாராத பெயர்கள். கர்த்தர் சொல்றார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான். 40 செகண்ட்ல மாத்திட்டாரு. 40 நாள் அவன் சப்பானி, 40 வயசு வர பிச்சைக்காரன். ஆனா ஒரு நிமிஷத்துல யார் தெரியுமா? இட்ஸ் a miracle. Miracle boy, miracle girl, miracle family. அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனுஷன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு புதிய நாமத்தை தரப்போகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு எதிர்பாராத சந்திப்பு கிடைத்த அவனுக்கு ஒரு எதிர்பாராத செய்தி கிடைத்தது. எதிர்பாராத செய்தி வந்தபோது ஒரு எதிர்பாராத உதவி வந்தது. ஒரு எதிர்பாராத உதவி வந்தபோது ஒரு எதிர்பாராத பலன் வந்தது. எதிர்பாராத பலன் வந்தபோது எதிர்பாராத மேன்மை வந்தது. எதிர்பாராத மேன்மை வந்தபோது எதிர்பாராத பெயர்கள் கிடைத்தது. இவன் நல்ல பிள்ளை, இவன் நல்ல குடும்பம், இது நல்ல பிசினஸ். உங்களுக்கு பேரை உண்டாக்க போகிறார். அவர் God is not only Abraham God, God is your God. அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்கள் தேவன். Glory be to God. ஷாகாபா ஹந்தரா. இந்த ஊழிய வளரும். இது பெரிய பரிசுத்தவானுடைய தலைமுறை, ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்க பிரான்ச் சர்ச்சில் அங்கங்க இருக்குது பிரான்ச் சர்ச். பழனியில் பேசியிருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தோத்துரு பாஸ்டரோடு இணைந்திருந்த போது, பாஸ்டர் செல்லப்பா பாஸ்டருடைய நம்முடைய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது அந்த நாட்களில் மறக்க முடியாத நாட்கள். இந்த ஸ்தாபனத்தை பல இடத்துல பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கலான்னு விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. chapter 4 verse 4. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மஜர்ன அல்லேலூயா. ஆமென். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஏமா ஒரு சப்பானி நடந்தான், எல்லாரும் ஓடி வந்தாங்க. சாலமன் மண்டபத்தில் ஓடி வராங்க. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சபை வளர்ந்துச்சு. இந்த சபைக்கு ஒரு எதிர்பாராத அறுவடையை தரப்போகிறார். இந்த ஸ்தாபனத்துக்கு எதிர்பாராத அறுவடையை தரப்போகிறார். அன்எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் ஜீவன் இருக்கனால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஜெபம் பண்ணுமா? Hallelujah, glory be to God, glory be to God. Hallelujah, glory to God. ஒரு எதிர்பாராத அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். Glory, 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 glory. ஷாகாபா ஹந்தரா. இந்த வார்த்தை ஹிருதயத்தில் பதிந்ததனால்
சொல்ல கர்த்தரை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? 4 வசனம் 64:4. நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை நீ செய்த போது யாருக்கு? தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. காத்திருக்க பழகு, ஜெபத்தில் காத்திருக்க பழகு, உபவாசத்தில் காத்திருக்க பழகு, வருவாய் தரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. நல்ல ஃபாஸ்டா பாசிங்க. ஓ glory, glory. யாருக்கு? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஓ ரபா ஷேகாத் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளையெல்லாம் நீ நாளா வருத்தத்தோடு கழிப்பதுவே. வாழ்நாளையெல்லாம் நீ நாளா வருத்தத்தோடு கழிப்பதுவே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. அழகுமாயும் இருக்கிறாயே, அதை நம்பாதே மயக்கிடுவே. அழகுமாயும் இருக்கிறாயே, அதை நம்பாதே மயக்கிடுவே. மரணமோ நான் சந்திக்குவே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. இல்லாத பாவம் யாதியையோ பாராத உந்தன் அழகினமோ. தீராத பாவம் யாதியையோ பாராத உந்தன் அழகினமோ. தோழக்குருசில் சுமந்துகின்றார் காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டிட வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் முத்தார் உறவினரோ. கட்டிட வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் முத்தார் உறவினரோ. கூடுவிட்டு உண்டாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே ஓடுகிறே வானவர் இயேசு நாமமல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம். ரட்சிப்பட வழியில்லையே ரட்சகர் இயேசு வழியவர். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் யாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் யாதியையோ பலவீனமோ. குருசில் சுமந்துகின்றார் காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார்.
இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் என்கிட்ட பேசினார். என் வாழ்க்கையில எதிர்பாராத காரியம் வேணும்னு சொல்லுங்க. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வெட்கப்படாம கையை உயர்த்து மகளே. இந்த கன்வென்ஷன் உனக்காக தான், உன் குடும்பத்துக்காக தான். ஐயா, இயேசுவின் நாமத்துல ஊழியர்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இவங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இவங்க இருதயத்தை பாருங்கப்பா. ஏசப்பா, உங்க வாழ்க்கையை பாருங்க. இந்த பிள்ளைகளை பார்த்துருங்கப்பா. எதிர்பாராத உயர்வு வரட்டும். இயேசுவின் நாமத்துல எதிர்பாராத ரட்சிப்பு வரட்டும். எதிர்பாராத அபிஷேகம் வரட்டும். எதிர்பாராத கிருபைகள் வரட்டும். எதிர்பாராத வரங்கள் இயேசுவின் நாமத்துல right now. ஷாகா பாகா ராதா பா துடா துடா பக்காரியா ரேகபல ஹத்துடோ. எதிர்பாராத மேன்மைகள், எதிர்பாராத ஸ்லாக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். எஸ் ஆமென். ஷாகா பாகா. ஒரு கையை மேல உயர்த்துங்க. ஒரு கையை வியாதி உள்ளத்துல வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு பலகீனம் இருக்கும்னா வச்சுக்கிட்டு விசுவாசிங்க. அம்மா, 40 வருஷம் உள்ளவனுக்கும் சோமாக்க முடியும், 4 நாள் உள்ளவனுக்கும் சோமாக்க முடியும். என் இயேசு உயிரோடு இருக்கிற சலாஹி. வியாதி இடத்துல வச்சுக்க. மருந்து கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்களில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இந்த முதல் நாள் ராத்திரி கூட்டத்திலே இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இந்த உள் அவயவங்கள் இருக்கிற பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா சுகர் வியாதிகளும், இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. விடுதல் உண்டாவதாக, விடுதல் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிடலாமா?